கதையோட ஆரம்பத்துல ஒரு ஜப்பான்கார ஒருத்தன் ஓரமா உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க சீன் கட் பண்ணி ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவனுக்கு கால் வரும். அவன் ஒரு போலீஸ்காரனா இருப்பான். ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க கண் விழிச்சு அவனோட ஒய்ஃபுமே எங்க போறீங்கன்னு கேட்கக்குள்ள இதோ இந்த இடத்துல ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டானாமா, அதான் என்னன்னு போய் பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி இருப்பானா. வெளியில வரும்போது ஹீரோட அம்மாவும் கண் விழிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குது, எங்கடா இந்நேரத்துல போறேன்னு கேட்கும்போது அவனும் இந்த மர்டர் நடந்திருக்குங்கிற விஷயம் எல்லாம் சொல்றான். சரி எப்படியும் வேலைக்கு தானே போற, சாப்பிட்டு முடிச்சுட்டு போவேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு ஒண்ணு இருக்கும், அதையும் கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சாவகாசமா நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு போவான். அந்த அளவுக்கு பயங்கர லெத்தார்ஜிக்கா இந்த வேலையை சீரியஸா எடுத்துக்காத ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. கிரைம் சீன்ல இருக்கிற பாடியை பார்க்கலான்னு அவன் போகும்போது அங்க வீட்டுக்கு வெளியில ஒருத்தன் அப்படியே நோய்வாய்ப்பட்ட மாதிரி உட்கார்ந்து இருப்பான். உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கும். அவனோட கைகள் எல்லாம் ஒரு மாதிரி சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கும். அவன் தான் இந்த மர்டர் பண்ணியிருக்கான் போல. சரின்ட்டு உள்ள போய் பாடியை பார்த்தா அந்த பாடியை ஏதோ சாக்கு பைக்குள்ள போட்டு அப்படியே ஓரமா மூலையில தூக்கி எறிஞ்ச மாதிரி தெரியும். அதை பார்க்கும்போது ஆபீசர்ஸுக்கும் புரியுது, ஓகே இவன் வந்து இங்க வச்சு இந்த மர்டரை பண்ணல, கொண்டாந்து இங்க பாடியை போட்டிருந்திருக்கான், அப்ப எங்க மர்டர் பண்ணியிருப்பான் அப்படின்னு தேடி பார்க்கும்போது இவனோட பண்ண வீடு ஒன்று இருக்கும். நேரா அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா எஸ் அந்த ரூம் தான் பயங்கர ரத்த கலரியா இருக்கு. எல்லா ஆபீசர்ஸும் உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வெளியில் நின்னுகிட்டு எப்பா குளிர்துடாடே அப்படின்னு சொல்லி சிகரெட் பத்திட்டு இருப்பானா. அப்போ அந்த பண்ண வீட்டுக்கு வெளியில ஒரு பூங்கொத்து கட்டப்பட்ட மாதிரியும் அது காஞ்சு போய் இருக்கிறதையும் அவன் பாக்குறான். தொடலான்னு போகும்போது மற்ற ஆபீசர்ஸ் எல்லாம் ஹீரோவை கூப்பிடுறாங்களா, என்னடான்னு போய் பார்த்தா ஒரு பர்டிகுலர் ரூம்ல சூனியெல்லாம் பண்ண மாதிரி ஏதோ பெரிய ஒரு காக்காவோட கூடு மாதிரி நிறைய கட்டி வச்சிருந்திருக்காங்க. சில காக்காவுமே அங்க இறந்து கிடக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு சடங்குக்காக தான் இந்த மர்டர் பண்ணிருக்கான் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வர அடுத்த சீன்ல ஒரு வேட்டைக்காரன் ட்ராப் ஒன்னு செட் பண்ணியிருந்திருப்பான். அதுல ஒரு மானும் மாட்டி இருந்திருக்கும். அதை தூக்கி வச்சுட்டு போகலான்னு இருக்க டக்குன்னு கால் தடுக்கி சரிவுல கீழே விழுந்தனும். தலையில பயங்கரமா அடிபட்டு ரொம்ப நேரம் அதே இடத்துல மயங்கிடுவான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண் விழிச்சு பார்த்தா அவன் பிடிச்ச அந்த மானை எவனோ ஒருத்தன் லங்கோடாவோட உட்காந்து பச்சையே சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போனவனும் அப்படியே கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் உத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, ஆரம்பத்துல காமிச்சு அந்த ஜப்பான்காரன் இருக்கிறான்ல அவன் தான் அது. இந்த வேட்டைக்காரன் ஒளிஞ்சுக்கிறத அந்த ஜப்பான்காரன் பாத்துறான். அதை இவனும் கவனிச்சோன்னே அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டவனும் திருப்பியும் அந்த ஜப்பான்காரன் என்ன பண்றான் அப்படின்னு எட்டி பார்க்கக்குள்ள அப்போ அந்த ஜப்பான்காரன் ஒரு மாதிரி கண்ணு ரெண்டு ரெட் கலர்ல அந்த மானை பச்சையா சாப்பிட்டு அவனோட முகம் முழுக்க ரத்தக்கரையோட வந்து பயமுறுத்த சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன்ல ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான், அந்த ஜப்பான்காரன் வந்ததுல இருந்தே இந்த ஊருக்குள்ள சில விதமான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு என்னமோ ஊருக்குள்ள பேசிக்கிற மாதிரி அந்த ஜப்பான்காரன் மேலதான் சந்தேகமா இருக்குதுங்கும் போது அதுக்கு ஹீரோ சும்மா உளறிட்டு இருக்காதையா, இப்போ ஒரு பையன் தன்னோட ஒய்ஃப் எல்லாம் கொலை பண்ணிட்டு கையெல்லாம் புள்ளி புள்ளியா இருந்துச்சுல, அவன் காட்டுக்குள்ள கீது ஏதாவது போதையாகிற மாதிரி ஏதாவது காளான் கீதை எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கணும். இதை நான் மட்டும் சொல்லல, ஃபாரன்சிக் டீமே அதை தான் சொன்னாங்கன்னு சொன்னாலுமே அந்த ஃப்ரெண்ட் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உண்மையிலுமே இதை நீ நம்புறையாடா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல நம்மளும் அந்த மஷ்ரூமை சாப்பிட்டு இருந்திருக்கோம், அப்படிலாம் எதுவும் ஆனது இல்லையேன்னு பேசிக்கிட்டு இருக்க சடனா பவர் கட் ஆயிரும். அப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு லேடி நேக்கடா இருக்கிறத பார்த்துட்டு அவன் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறானா. வெளியில என்னமோ இருக்குதுடான்னு நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு பயந்து போயிருந்திருக்க அந்த ஃப்ரெண்டு போலீஸும் செமையா பயந்துருவாரு. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா யாரும் இல்ல. இத நீச்சியாக காலையில ஒரு கெட்ட கனவோட நம்ம ஹீரோ கண் விழிக்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில டியூட்டி கிடையாது போல, அதனால அவனோட பொண்ணை கூப்பிட்டுட்டு கடைக்கு போய் அவளுக்கு ஒரு கிளிப் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஓரமா உட்காந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அவனோட அம்மா ஒய்ஃப் அப்புறம் தன்னோட பொண்ணுன்னு சொல்லி இவங்க மூணு பேரை தவிர வேற யாருமே அவனுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நைட்டு கூட ஊருக்குள்ள ஒரு வீடு எரிஞ்சு போயிருக்கும் போல, அங்கேயும் ஹீரோ வந்திருப்பானா. எல்லாரையும் ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஒரு பைத்தியக்காரி லேடி வந்துட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்கிட்டையும் உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. அது ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போன ஒரு லேடியா தான் இருக்கும். அவங்க கூடவே அந்த பைத்தியக்கார லேடின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருந்தா எப்படியோ ஹீரோ கிட்ட இருந்தா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறாங்க. ரைட்ரா என்கிட்ட சலசம் பண்றதுக்குனே அவங்க ஆயாப்பா பெத்துட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டயர்டா இருந்தவன் சுத்தி முத்தி பார்க்க அங்க அந்த ஜப்பான்காரர் இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோவை கவனிக்கிறத ஹீரோவும் கவனிக்கிறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல பயங்கர பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அவனோட பொண்ணு அவனுக்கு மாத்திக்கிறதுக்கு துணியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போறா. அப்படியே கொடுத்துட்டு போனவ அவளோட கிளிப்பை கீழே போட்டிருந்திருப்பாளா. அதை கவனிச்ச ஹீரோவும் அதை எடுக்க போகும்போது தான் நேற்று நைட்டு ஒரு லேடியை நேக்கடா பார்த்துருந்துருப்பானுங்கல்ல துணி இல்லாம, அந்த லேடி வேற யாரும் இல்லை. இப்போ இந்த தீ விபத்துல அந்த ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போனாங்கல்ல அவ தான் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு போலீஸுமே அட ஆமா இல்ல அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்குள்ள அவங்களோட கேப்டன் வளரிட்டு இருக்காதீங்களாடே அப்படிங்கிற மாதிரி திட்டி விடுறாரா.
அடுத்த நாள் காலையில அந்த தீ விபத்து நடந்த அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்கிற ஒரு மரத்துல நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பைத்தியக்கார லேடியை யாரோ தூக்குல தொங்க விட்டுருந்துருக்காங்க. ஸ்பாட்டுக்கு ஹீரோ வரும்போது ஆல்ரெடி அந்த பாடியை போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஏதோ உடம்ப பாதி எரிச்சு அதுக்கப்புறம் கழுத்தெல்லாம் அறுப்பட்ட மாதிரி தெரியுது. அப்படின்னா என்ன யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களான்னு ஹீரோ யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்திருப்பானா. சின்ன ஒரு தானே, எல்லாருக்கும் நம்ம ஹீரோவை நல்லாவே தெரியும். இப்ப கூட இந்த கேஸ் ரிலேட்டடா தான் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில ஒரு பாடி கிடைச்சிருக்குதுன்னு. அதுக்கு காரணம் யாரா இருந்தா எனக்கு என்னங்கிற மாதிரி தான் ஹீரோ இருப்பான். ஆனா அந்த கடைக்காரன் ஒரு மேட்டர் சொல்றான். இந்த ஜப்பான்காரன் இருக்கிறான்ல, அவன் அன்னைக்கு ஆத்தோரமா வச்சு ஒரு லேடியை ரேப் பண்ணானாமா. அந்த ரேப் பண்ணப்பட்ட லேடி யாருன்னு நினைக்கிற? ஆக்சுவலி அந்த வீடு எரிஞ்சு போச்சுல, அந்த லேடி தான் அவங்க. அந்த ஜப்பான்காரன் அந்த லேடியை ரேப் பண்ணதுல இருந்தே அவங்களோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சொறி சரங்கு வந்த மாதிரி ஆயிருச்சாமா. நைட் நேரத்துல அப்படியே துணியெல்லாம் பிச்சு போட்டுட்டு அவங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது. ஏன் இத்தனைக்கும் என்னோட ஒய்ஃப் கூட அந்த லேடியை இப்படி நேக்கடா சுத்திட்டு இருக்கிறத உடவ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே பெருசா இதை ஹீரோ அங்க நம்புற மாதிரி காட்டிக்கல. இருந்தாலும் கிரைம் சீனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து அங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த கடைக்காரன் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு பையன்கிட்ட சொன்னா, அந்த ஃப்ரெண்டு பையன் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. ஏன்டாடே அந்த ஜப்பான்காரன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நான் சும்மா அன்னைக்கு நைட்டு சொன்னடா உன்னை பயமுறுத்துறதுக்காக, மற்றபடி சீரியஸா எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் ஹீரோ இல்ல நீ எதுக்காக வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ்ங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி அப்படின்னு உனங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வெள்ளை சொக்கா போட்ட ஒரு பொண்ணு ஏதோ கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாளா. ஏன் பாப்பா உன்னால ஒழுங்கா இருக்க முடியாதா அப்படின்னு உனங்க மிரட்டுவானுங்க. அது திருப்பி கல்ல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க, இது ஏதோ லூசு போல அப்படின்னு சும்மா விட்டுட்டு, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நீ கூட எல்லாருக்கும் இந்த சொறி சரங்கு மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தேல, அது ரிலேட்டடா நீ ஏதோ ஒரு இந்த ஸ்கின் டாக்டரை போய் மீட் பண்ணி பேசிட்டு வாடான்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு பையனை அனுப்பி வைக்கிறான். கட் பண்ண அந்த பொண்ணு ஏகப்பட்ட கல்லை தூக்கி ரோட்ல எரிஞ்சிருந்திருப்பா. அவ்வளவு கற்கள் இருக்கும். ஈவன் ஒரு கல்லை எடுத்துட்டு நேரா ஹீரோ கிட்ட வரும்போது புள்ள எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், சமாதானமா போயிடலான்னு இவனு பயந்துருப்பானா. கிட்ட வந்துட்டு பொறுமையா சொல்லுவா, அந்த லேடி அவ தான் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணனா. இந்த வீட்டுல இருந்த ஒரு வயசான கிழவி தான் மந்திரம் பண்றதுக்காக ஒரு மந்திரவாதி ஒரு ஷியாமன் ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்தா. ஷியாமன்னா அவங்க ஊர்ல மந்திரவாதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது? நீ இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தியான்னு ஹீரோ கேட்கும் போது இல்லன்னு சொல்லிட்டு, என் பின்னாடி வாங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காட்டுறேன்னு அவ பாட்டுக்கு நேரம் உள்ள போக ஹீரோவும் பின்னாடியே போறான். அங்க எரிஞ்சு போன வீட்டுல ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ இந்த இடத்துல வச்சுதான் அந்த லேடி அந்த வயசான கிழவியோட மண்டைய ஏதோ தர்பூசணி பழத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சு உடைச்சா. நான் அதை என் 2 கண்ணால பார்த்தேன் தெரியுமா. அந்த லேடியோட ரத்தத்தை அந்த ஜப்பான்காரன் உறிஞ்சு குடிக்கணும்னு நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனா அந்த ஜப்பான்காரன் ஒரு ஆன்மாவாமா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்றேனே தெரியாம இருக்கும். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்ண உடனே அந்த மொபைல் எடுத்துட்டு வெளியில வந்தவனும், டே மச்சி எங்கடா இருக்கிற, கூடிய சீக்கிரம் ஏதோ அந்த எரிஞ்சு போன இடத்துக்கு வா, ஏன்னா இங்க ஒரு பொண்ணு அந்த மர்டரை பார்த்துருக்கலாமா, ஒரு விட்னஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வந்து அந்த பொண்ணை தேடி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். எங்க போறேன்னு அங்கிட்ட எங்கிட்ட அவன் உலாவிக்கிட்டு இருக்கேன். அப்போ காட்டுக்குள்ள அந்த ஜப்பான்காரன் திருப்பி ஏதோ ஒரு மானை உயிரோட சாப்பிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத அவன் பார்த்துருவான். பின்னாடியே அவன் வர ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அலறி அடிச்சு வெளியில வருவானா. ஆனா டக்குன்னு கீழே விழுகும் போது கண்கள் ரெண்டும் அப்படியே சிகப்பு கலர்ல நேரம் நம்ம ஹீரோ கடிக்கிறதுக்காக வர. இது ஒரு கெட்ட கனவா வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா அலறி அடிச்சு எந்திரிப்பானா. அவனோட ஒய்ஃபும் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணீங்கன்னு தெரியல, இந்த அளவுக்கு தூக்கத்துல கொடூர கனவுலாம் வருதா அப்படிங்கிற மாதிரி அவனை கலாய்ச்சிட்டு கூடவே மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தா ஹீரோவோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல, அவங்களுக்கு மருந்து கொடுக்கலான்னு வரும்போது அப்போ ரூஃப் மேல சம்திங் ஒரு பூனை அப்படியே பயங்கரமா அலற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். என்ன சத்தம் அதுன்னு பயங்கரமா பயந்து போயிருப்பான் நம்ம ஹீரோ பையன். அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன் போகும்போது உள்ள இருந்து வந்த கேப்டன் நம்ம ஹீரோவை கிளிகிளின்னு கிளிக்கிறாரு. ஏன்னா ஒரு விட்னஸ் ஒன்று கிடைச்சிருக்குது வந்து பாருங்க அப்படின்னு ஆல்ரெடி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பான்ல, அவன் மற்ற போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் போல. ஆனால் இப்போ அந்த விட்னஸை நம்ம ஹீரோ தொலைச்சிட்டான் ஆப்வியஸா. ஸோ அந்த ஒரு கடுப்புல தான் நம்ம ஹீரோ மேல ஏறுன்னு ஏறுறாங்க. இப்படி ஒரு முக்கியமான கேஸ்ல ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சுமே அதை தொலைச்சிருக்கேடான்னு சொல்லி தான் அந்த திட்டு. அதுக்கப்புறம் ரோந்து பணிக்காக போகிறேன்னு சொல்லி காரை எடுத்துட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஓரமா பார்க் பண்ணிட்டு ஜாலியா சில் பண்ணிட்டு இருப்பானுங்களா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அன்செட்டிலிங்காவே இருக்கிறான். காலையில வந்து நியூஸ் பேப்பர்ல கூட காளான் சாப்பிட்டு காலமான ஃபேமிலிங்கிற மாதிரியான டைட்டில்ல சில நியூஸ் எல்லாம் போட்டிருந்திருப்பானுங்க. இந்த நியூஸ் எது ரிலேட்டடானா, ஸ்டார்டிங்ல ஒருத்தன் மர்டர் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி வீட்டுக்கு வெளியில உட்காந்துருந்தான்ல, லைக் அந்த கேஸ் ரிலேட்டடா தான் போட்டிருந்திருக்கும். அது மஷ்ரூமா இருக்கல வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பா வேற ஏதோ ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு மேட்ரு ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு கடையில போய் நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருந்தான்ல, அந்த கடையோட ஓனர் தான் சொல்லியிருந்திருப்பாரு, யாரோ ஒரு வேட்டைக்காரன் இவங்க ஊர்ல அந்த ஜப்பான்காரன் வந்து காட்டுக்குள்ள பச்சை மானை சாப்பிட்டுட்டு இருந்ததா பார்த்திருக்கானாமா. மேபி அவனை போய் விசாரிச்சு பார்ப்போமா, ஏன்னா என் கனவுலயும் அதே மாதிரி
மாதிரி ஒரு விஷுவல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரனையும் போய் மீட் பண்றாங்க. அவனும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி மான வேட்டையாடுறதுக்காக போனேன், போய் மயங்கி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்த்தா அந்த இடத்துல அவன் பச்சை மானம் சாப்பிட்டு இருந்தான். வேணும்னா நான் பொய் சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்களேன்னு அவனோட ஸ்டோரேஜ் எல்லாம் காட்டுறானா, அதுக்குள்ள எந்த ஒரு மான் கறியுமே கிடையாது. அப்படின்னா என்ன, வேட்டையாடுறதா என் தொழிலா வச்சுக்கிட்டு அந்த வேட்டைக்கே நான் போகாம இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றது உண்மைதான், உண்மையாலேயே அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அன்னையிலிருந்து என்னால சரியா தூங்க கூட முடியல தெரியுமா. இப்ப பாரு, அதை பத்தி பேசினதுக்கே என் கையெல்லாம் எப்படி சிலிர்த்து போயிருந்துருக்குதுன்னு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு அவன் விட்டா என்னையே சாப்பிட்டு இருந்திருப்பான். அப்படியே கிட்ட வந்து ஏதோ கொடூர மிருக மாதிரி முறைச்சுக்கிட்டு இருந்தான். ஊருக்குள்ள ரீசெண்டா நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த இறப்புக்கும் எனக்கு என்னமோ இவன் தான் காரணமோன்னு சந்தேகமா இருக்குதுமானா. ஹீரோவும் பேப்பரும் பெண்ணை எடுத்துட்டு சரி அந்த ஜப்பான்காரன் எங்க தங்கியிருக்கான்னு தெரியுமா, அட்ரஸ் சொல்றான்னு கேட்டா காட்டுக்குள்ள உள்ள போனா அவன் வீடு இருக்குன்னு சொல்லுவானா. சரி, அடுத்த சீன்ல அந்த வேட்டைக்காரனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஜப்பான்காரனோட வீடை தேடி போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல நிறைய அந்த மானோட மிச்ச மீதிகள்லாம் கிடக்கும். இதோ பாத்தீங்களா, நான் சொல்றது போது நம்புறீங்களாங்கும் போது ஹீரோவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறானா. இதுக்கு மேல நீங்க அப்படியே ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா அவனோட வீடு வந்துடும், நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு வேகமா அந்த வேட்டைக்காரன் அங்க இருந்து போக பார்க்க போகாதரா எங்க கூட வந்து வீட்டை காமிச்சிட்டு போடா அப்படின்னு ஹீரோ அவனை தடுக்கலான்னு பார்த்தா தெரியாம தள்ளி விட்டுருவானா. அவ்வளவுதான், கீழே உருண்டு போய் அப்படியே தலையெல்லாம் கல் அடிச்சு நல்லா ரத்தம்லாம் வந்துட்டு இருக்க போல. இருந்தாலும் ஊருக்கு வாங்கடா உங்களுக்குலாம் இருக்குதுன்னு ஒரு மாதிரி கெட்ட வாரத்தில் அவனை திட்டி விட்டுட்டு அங்கிருந்து போகலான்னு பார்த்தா திடீர்னு அவன் மேல மின்னல் பாயுது. அடுத்த சீன்ல அவனை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்காங்களா, பக்கத்துல அவனோட ஒய்ஃபும் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்ல வேலை ஆள் இன்னும் சாகல போல, உயிரோட தான் இருக்கிறான். ஆனா அப்போ அந்த இடத்துல நர்சஸ் எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பா இங்க போயிட்டு இருக்கிறாங்களா. ஹீரோ பையனும் இன்னாவா இருக்கும்னு அவனும் ஃபாலோ பண்ணி போய் எட்டி பார்த்தா ஒரு எமர்ஜென்சி வார்டுல வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு ஒருத்தர் ஜாம்பி மாதிரி வெளியில கொண்டு இருந்தான்ல, அதே ஆள் தான் அந்த இடத்துல லைக் ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாம பயங்கரமா கத்தி அலப்பரெல்லாம் பண்ணி அவனோட வாயில இருந்து பிளட் எல்லாம் வந்து அதே இடத்துல அவன் இறந்து போகிறான். கண்ணுக்கு முன்னாடியே காலையில ஒருத்தனுக்கு மின்னல் வெட்டுறத பார்த்துருக்கான், இப்போ ஒருத்தன் ரத்தம் கக்கி இறக்குறத பார்த்துருக்கான். அவ்வளவுதான், ஒரு பாருக்கு போயிட்டு அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த 2 பேரும் எதையோ ஒன்று பார்த்து அப்படியே ஆச்சரியமாகறானுங்க. என்னன்னா அங்க இருக்கிற இன்னொரு லேடியோட கழுத்துலயுமே அதே மாதிரியான ரேஷஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவன் ஒரு மாதிரி இதையெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது திடீர்னு அவனோட பொண்ணு அலற மாதிரியான சத்தம் கேட்குதா. வேகமா ரூம்குள்ள போறான். அவளுக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும் போல பயங்கரமா அலறிக்கிட்டு இருந்தவ ப்ளீஸ் அவனை நிறுத்துங்க, அந்த வித்தியாசமான ஆள் அவன் வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்றான், கதவை போட்டு தட்டுறான் அப்படின்னு கத்திட்டே இருப்பான். யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவுக்கும் ஒரே குழப்பமா இருக்கும்போது இப்படி அந்த பொண்ணு கத்துற எல்லா விஷயத்தையும் ஹீரோவோட அம்மாவும் தூக்கத்துல எந்திரிச்சு கேட்கதான் செய்யறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண் விழிச்சு நேரா அவனோட பொண்ணை பாக்குறதுக்காக வந்தா அவ காலங்கத்தால சாப்பாடு சாப்பிட்டு இருப்பான். ஆனா ஏகப்பட்ட மீன் அந்த இடத்துல சாப்பிட்டு வச்சிருந்திருப்பாளா. அப்போ ஹீரோவோட அம்மா தான் ஹீரோவை தனியா கூப்பிட்டு போயிட்டு நேத்து நீயும் பொண்ணும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டேன், பிளஸ் அவளுக்கு மீனே பிடிக்காது, இருந்தாலும் இவ்வளவு சாப்பிட்றா, எனக்கு என்னமோ அவகிட்ட தப்பா இருக்குது, அதனாலதான் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு ஷியாமனோட போன் நம்பர் ஒன்று வாங்கி வச்சிருந்திருக்கேன், அவங்கள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க மந்திரம் பண்றதுக்காக. அதுக்கப்புறமே ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஷியாமனை போய் மீட் பண்ணியிருப்பாங்க. அவன் ஏதோ ஜாப்பனீஸ் காரணமா அந்த ஷியாமன், அவனுக்கு பெருசா கொரியன்லாம் தெரியாது, இருந்தாலும் பரவாயில்லவா இங்கே ஒரு ஜப்பான்காரன் தான் இருக்கிறான்ட்டு அந்த ஜப்பான்காரன் காட்டுக்குள்ள தங்கி இருந்திருக்கான்ல, நேரம் அவன் வீட்டுக்கு போறாங்க. அவன் இல்லாத நேரத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குமா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ முதல்ல ஜர்க் ஆயிடுவான். சரி இந்த ரூம்ல எதுவும் இல்லைன்னு இன்னொரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள போகலான்னு பார்க்க அந்த இடத்துல ஒரு நாய் இவங்களை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இன்னொரு ரூம்ல பூட்டுலாம் போட்டிருந்துருக்குமா, அதை நம்ம ஹீரோ ஒரு கல்லை வச்சு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனா அந்த இடத்துல இந்த ஏகப்பட்ட இந்த சூனியங்கள்லாம் பண்ற மாதிரி ஆட்டோட மண்டை ஓடுன்னு சொல்லி ஏதோ பெருசா ஏதோ பண்றான் போல அந்த லெவலுக்கு இருக்கும். அதை பார்த்தே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கிடுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருமா. பேரலா நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு ரூமை செக் பண்ணியிருப்பான்ல, அந்த ரூம்க்குள்ள அவனோட ஃப்ரெண்டு போயிருந்திருப்பான். அப்போ அங்க சவுத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கிற மாதிரி தெரியுமா, அதை விலைக்கு பார்த்தா அந்த ரூம்குள்ள ஏகப்பட்ட போட்டோஸ். ஆனா அந்த போட்டோஸ் எல்லாமே இது வரைக்கும் இந்த ஊர்ல இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல அவங்களோட போட்டோஸ் தான். எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போலீஸ் கிட்ட கூட அவ்வளவு போட்டோஸ் இருக்காது போல, அந்த அளவுக்கு நிறைய எடுத்து வச்சிருந்திருப்பான். அப்போ வெளியில அவனுங்க ஒரு ஷியாமனை கூட்டிட்டு வந்திருந்தானுங்கல்ல, அவனை பிடிச்சி அந்த நாய் கடிக்க ஆரம்பிக்க அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ தான் முயற்சி பண்றான். ஆனா அந்த முயற்சியில அந்த நாய் அப்படியே கட்ட அவிழ்த்துக்கிட்டு நேரம் கடிக்க வரும்போது எப்படியோ ரூம்குள்ள போயிடுறானுங்க. இருந்தாலும் அது அவங்களை கடிக்கிறதுக்காக பயங்கரமா முனைப்பு காட்ட தடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அது அங்கிருந்து போயிடும். என்னடா போயிருச்சு எப்படி அப்படின்னு வெளியில எட்டி பார்த்தா ஜப்பான்காரங்க வந்திருப்பான். டே மாமே எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இன்னும் அந்த ரூம்ல என்னடா வேடிக்கை பாக்குறேன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு அந்த ஜப்பான்காரனுக்கு பயந்து அப்படியே தரையிலேயே உட்காந்துருப்பானா. அந்த ஃப்ரெண்டு போலீஸ் அங்க ஏகப்பட்ட போட்டோஸ் பார்த்துருப்பான். அது மட்டும் இல்லாம தரையில அங்க யார் யார் போட்டோஸ்ல இருக்கோ அவங்களோட பொருட்களுமே இருக்கும், ஒரு ஷூ கிராஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குமா.
அந்த ஜப்பான்காரனும் எதுவுமே பேசாம டைரக்டா உள்ள வந்துட்டு, ஓ எல்லா போட்டோவையும் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன் தான் கொடுப்பான். அடுத்த சீன்லயே கொற்ற மலையில விட்டா போதுன்னு வேகமா கார் எடுத்து வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஷியாமனும் இங்க கூட தான் இருப்பானா. அந்த ஃப்ரெண்டு போலீஸ் தான் எதுவுமே பேசாம ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. டே மாமி என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லி ஹீரோ நொய் நொயின்னு அவனை கேட்டுக்கிட்டே இருக்கேன். டே அவன் ஒரு கிரிமினல்னு சொல்லுவானா. எப்படா சொல்ற, என்னடா வளர்றான்னு ஹீரோ கேட்கும்போது, அவன் யார் யாருக்கெல்லாம் இந்த சூனியெல்லாம் பண்றானோ அவங்க எல்லாரோட பொருட்களும் அவனோட ரூம்ல இருந்துச்சுடான்ட்டு அந்த ஷூவை எடுத்து காட்டுவான். அந்த ஷூல நம்ம ஹீரோவோட பொண்ணு பேர் எழுதி இருக்கும். உடனே வீட்டுக்கு வந்த ஹீரோவும் நேரா அவன் பொண்ணுகிட்ட போயிட்டு, இப்படி ஜப்பான்காரன் அப்படின்னு ஊருக்குள்ள ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறான்ல, அவனை நீ பார்த்துருக்கியான்னு கேட்க, முதல்ல அவ பதில் சொல்லாம தான் இருப்பா. இல்ல நீ பார்த்துருக்க ப்ளீஸ் சொல்லு, ஏன்னா நீ பொய் சொன்னீன்னா அப்பா ஒரு போலீஸ்காரன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் அப்படின்லாம் கொஞ்சம் மிரட்டும் போது, ஆமா நான் பார்த்துருக்கேன்னு ஒத்துக்குவாளா. சரி அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான், இல்ல எப்ப அவனை பார்த்த, எவ்வளவு நாள் இருக்கும்லாம் கேள்வி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தா, இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த பொண்ணு கேட்பாளா. இப்ப நீ பதில் சொல்லிதான் ஆகணும், எங்க பார்த்த அப்படிங்கிற மாதிரி இவன் கத்த ஆரம்பிக்க, அந்த பொண்ணு என்னன்னா உனக்கு நான் எதுக்குடா பதில் சொல்லணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு மேல பயங்கரமா கத்தி விட்டு போயிருவாளா. நம்ம பொண்ணு இப்படி எல்லாம் பேச மாட்டாளேன்னு ஹீரோக்கும் ஒரே அதிர்ச்சி. என்ன அப்பா கிட்ட எப்படி பேசுறான்னு ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவங்க பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் அவளோட பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாரு. அப்படி ஒரு நோட் புக்ல அவர் பார்க்கும்போது ஏகப்பட்ட கிறுக்கல்கள், டிராயிங் எல்லாமே வந்து மற்றவங்களை மர்டர் பண்ற மாதிரி ரத்த கிளறியா, அப்புறம் ஏதோ டீமனை உறைஞ்சு வச்சிருந்திருக்கா. ஒரு மாதிரி விகாரமா அந்த டிராயிங் எல்லாம் இருக்க, ஒருவேளை அவளோட உடம்புலயும் அந்த ராஷஸ் இருக்கும்ட்டு அவளோட பாடியை செக் பண்ணும்போது அவளோட தொடையில அந்த ராஷஸ்ங்கிறது இருக்க செய்யுது. அப்ப அந்த பொண்ணுமே கண் விழிச்சிருந்திருப்பா. கண் விழிச்சவ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த பொண்ணோட துணியை விலைக்கு பாப்படா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாளா. அப்புறம் ஹீரோவோட அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் கண் விழிச்சிருந்துருவாங்க. அந்த பொண்ணு உன்னை கொல்லாம விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அந்த பாட்டிமா தான் பிடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட வந்துட்டு, நான் சொன்னல அந்த ஒரு ஷியாமன் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு, அவங்க ஏதோ வீட்டுல பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த பேயை ஓட்டுறதுக்காக நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்தை விட்டுட்டு நேரா நம்ம ஹீரோ சர்ச்சுக்கு போயிட்டு அங்க ஒரு ஷியாமன் இருப்பான்ல, நேத்து கூட்டிட்டு போனாங்கல்ல அதே பையன் தான் கால் பண்ணி பார்த்துருப்பான், போன் எடுத்து வந்துருக்க மாட்டான். நேற்று நடந்த சம்பவங்கள் அப்படி இருந்தாலும் நேர்லயே போய் அவனை கூட்டிட்டு வந்து அந்த ஜப்பான்காரனை போய் மீட் பண்ணியிருந்திருப்பான். அவனோட இந்த வீசாலாம் இருக்கும்ல அதையெல்லாம் செக் பண்ணி அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டு அங்க ரூம்குள்ள இது வரைக்கும் இறந்து போனவங்களோட போட்டோலாம் வச்சிருந்திருப்பான்ல, அதை செக் பண்ணலான்னு போனா இல்ல உள்ள ஒரு போட்டோவை கூட காணுமா. அந்த ஷியாமன் பையனை எதுக்கு கூட்டிட்டு வந்தானா, அவனுக்கு ஜாப்பனீஸ் தெரியும், அதனால நம்ம ஹீரோ பேசுறது எல்லாத்தையும் அந்த ஜப்பான்காரனுக்கு அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். அப்படிதான் உள்ள இருந்த போட்டோஸ்ல எங்கன்னு கேட்கும் போது கிச்சன்ல வச்சு எரிச்சிட்டுன்னு சொல்லுவானா. வேகமா நம்ம ஹீரோ கிச்சனுக்கு போயிட்டு அந்த சாம்பல்லாம் தொலைவி பாக்குறான். பட் எந்த ஒரு போட்டோவும் இல்ல. மறுபடியும் அதே வேகத்துல கிட்ட வந்து, இப்ப அதெல்லாம் எரிச்சிட்டங்கிறது சரி, இப்ப எதுக்கு அந்த போட்டோல நீ வச்சிருந்த, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம எதுக்கு இப்ப இறந்து போனவங்களோட பொருட்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது, உண்மையா சொல்றா, எதுக்குடா நீ இப்ப எங்க ஊருக்கு வந்திருக்க, இந்த ஊருக்கு வந்தது உன்னோட நோக்கம் என்னடா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாலும் ஒன்னா அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாம நிப்பான். அப்படியே அவன் பதில் சொன்னாலும் அது பாட்டுக்கு ஏடக்கூடமா ஏதோ ஒரு பதிலா இருக்கும், சுத்தமா டசன்ட் மேக் சென்ஸ்ங்கிற மாதிரி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்க ஆரம்பிச்ச நம்ம ஹீரோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, இப்போ என் பொண்ணுகிட்டயே விளையாட்டுத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டேடான்னு அங்க ஒரு ஏறு மாதிரி ஒரு கோடாரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கொண்டு போயிட்டு அவன் இந்த சூனியம் பண்றதுக்காக சில செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பான்ல, அது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஆரம்பிப்பானா. இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவே அந்த நாய் சமயம் அவங்கள பார்த்து குலைச்சிட்டு இருக்கும். ஆனா இப்போ ஹீரோவோட இந்த அக்ரெசிவான பிஹேவியரை பார்த்தோன்னே திருப்பியும் அது அந்த செயினை கழட்டிக்கிட்டு நேரா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ண, முதல்ல நம்ம ஹீரோ அலற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்கும், அதுக்கப்புறம் அந்த நாய் அலற மாதிரியான சத்தம் கேட்கும். அவ்வளவுதான், அந்த நாயை அடிச்சே சாவடிச்சுட்டான். அப்புறம் என்ன வெளியில வந்து நின்னுகிட்டு, டே ஒழுங்கா அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க, இனிமேல் என்ன பண்ணலான்னு இருக்கிறங்கிற பத்தி எதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா எண்ணி 3 நாள்ல இந்த ஊர்ல நீ இருக்கக்கூடாது, அதை மாரியே நீ ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னு வையன், உன் நாய்க்கு என்ன நிலைமையோ அதே தாண்டா நாயை உனக்கும் நிலைமைங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டி விட்டுருவான். பேரலாம் நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கிறாள்ல, ஸோ அவளுக்கு இந்த ராஷஸ்லாம் வந்திருக்கா, அதனால டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த மந்திரவாதியும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம வீட்டுல உட்காந்துருக்க, அப்போ ஏகப்பட்ட காக்காலாம் அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இறந்து போன அவனோட நாயை சாப்பிட ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அவனோட ஒய்ஃப் கிட்ட ஹாஸ்பிட்டல் போனீங்களா, டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, அவங்க பொண்ணோட உடம்புல அந்த ராஷஸ்லாம் வந்திருக்குல்ல, அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனுமே டாக்டர்ஸால கொடுக்க முடியல, எதனால வந்துச்சு அப்படிங்கறதே அவங்களால சொல்ல முடியல. என்னடா பெரிய தலைவலியா போச்சேன்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியாம இருக்கும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண் விழிச்சு எந்திரிக்கிறான், ஏதோ அலற மாதிரி சத்தம் கேட்க, அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு ஆட்டோட தலையை அறுத்து அப்படியே தொங்க விட்டு இருந்திருக்காங்க. ஹீரோட ஒய்ஃப் அதை பார்த்து பயந்துருக்க, உடனே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க வேகமா வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோவால எந்திரிக்க முடியல, அப்படியே பக்காவது அந்த மாதிரி படுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த அக்கு பஞ்சர்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு
அங்க இந்த ஊசியெல்லாம் வச்சு கொஞ்சம் நம்ம ஹீரோவோட பாடி நார்மல் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க ஓவரா குடிக்கிறங்காட்டுது அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்போதான் ஹீரோக்கு ஆமா பொண்ணு எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா. அவ பக்கத்து வீட்டுல இருக்கிறா அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்லக்குள்ள அவளை எதுக்கு தனியா விட்டுட்டு வந்தீங்கன்னு அறக்க பறக்க காரை எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு வருவாங்களா. போய் அந்த பக்கத்து வீட்டுல பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரரை கத்திரிக்காயால குத்திட்டு அப்படியே ஓரமா போய் பயத்துல உட்காந்துருப்பா. இவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அதுக்கப்புறம் விஷயம் கேள்விப்பட்டு போலீஸும் வராங்க. இறந்து போனவரோட பாடியை எடுத்துட்டு போக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போலீஸும் அங்க வந்துருப்பாரா. ஹீரோவோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அவனை ஓரமா உட்கார வச்சு எனக்கு என்னமோ அந்த ஜப்பான்காரனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இவ்வளவு நாள் நமக்கு அவன் ஆட்டம் காமிச்சதெல்லாம் போதும், இனிமேல் அடுத்த மூவ் அவன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை காலி பண்ணணும்டா அப்படின்னு 2 பேரும் வெறியாகிறானுங்க. கட் பண்ணா ஒரு கார்ல இவங்க வீட்டுக்கு ஒரு நபர் ஒருத்தர் வராரு. ஈவினிங் டைம்ல ஹீரோவோட அம்மா ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல, அந்த மந்திரவாதி இவரு தான். வந்த உடனே நேரா ஹீரோவோட பொண்ணை போய் அப்படியே கொஞ்சம் உத்து கவனிச்சுட்டு டேபிள் கடையில சும்மா செக் பண்ணி பாக்குறாரு. அங்க எதுவும் கிடையாது. சரின்னு அப்படியே வெளியில வந்தவர் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் உலாவிக்கிட்டு இருக்கு. அங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஜார் எல்லாம் வச்சிருந்திருப்பானுங்க. அதுல எல்லாம் சாஸ் ஊத்தி ஃபர்மெண்ட் பண்ணிருப்பாங்க போல. அந்த சிவப்பு கலர் டப்பாவை எடுத்துட்டு வாங்க பாக்கலான்னு அதை கொண்டு வந்து வச்சு அதை உடைக்கிறான். அதுக்குள்ள ஒரு இறந்து போன காக்காவோட சடலம் இருக்கு. இந்த காக்காவை கொண்டு போட்டுதான் உங்களோட பொண்ணுக்கு இப்படி ஒரு சூனியத்தை பண்ணிருக்காங்கன்னு அதுல இருந்து அவங்க பொண்ணை விடுவிக்கிறதுக்காக அவர் அங்க ஒரு ரிச்சுவல் ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாரா. அவரோட பொண்ணை உட்கார வச்சுட்டு அந்த ஆள் பார்த்தா அவர் பாட்டுக்கு ஜிங்கலாலா அப்படின்னு டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த பொண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா அலறி அதுக்கப்புறம் மயங்கியே போயிடுவா. குழந்தையோட ரூம்ல படுக்க வச்சுட்டு அந்த ஷியாமன் ஹீரோ கிட்ட கேட்பாரு, நீ தேவையில்லாம எவனையோ ஒருத்தனை போய் தொந்தரவு பண்ண மாதிரி தெரியுது. ஏன் கேட்கிறேன்னா என்னோட சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆன்மாவை எவனும் ஏவி விட்டதில்லை. அதனால கமான்னு சொல்லி யார் அப்படி நீ டிஸ்டர்ப் பண்ணான்னு கேட்கும்போது ஒரு ஜப்பான்காரன்னு பதில் சொல்லுவானா. அவனா நினைச்சேன். உண்மையை சொல்ல போனா அவன் அது வந்து அவனே கிடையாது, அவன் ஒரு ஆன்மான்னு சொல்லுவானா. பேரலா போலீஸ் இன்னொரு வீட்டுல ஏதோ கொலை நடந்திருக்கும், அதை போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற கிணத்துல தான் சடலங்கள் இருக்குது. பார்க்குன்னு சொல்லி இந்த வீட்டோட குடும்ப தலைவன் தான் இந்த மர்டர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் போட்டோலாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. பேரலா இந்த ஷியாமன் ஹீரோ அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு இந்த ஜோடி கற்கள் மாதிரி ஏதோ ஜோடி அரிசியெல்லாம் போட்டு பார்த்து அவர் சில கணிப்புகளுக்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு நாம ஒரு பெரிய பூஜை ஒன்று பண்ணி ஆகணும், அதுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, அந்த பூஜையை நம்ம பண்ணல அப்படின்னா இந்த ஊருக்கே ஒரு பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு சரி நீங்க கிளம்புங்கன்னு அவர் பாட்டுக்கு போய் சொக்கா மாத்திக்கிட்டு இருக்க. இருந்தாலும் ஹீரோ போகாம ஆமா நீங்க இந்த ஜப்பான்காரன் ஏதோ ஆன்மா அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன விஷயம்னு கேட்டா உங்களோட கண்களுக்கு அவன் மூச்சு விடுற ஒருத்தனா தெரியறாங்கிற காரணத்துக்காக அவன் ஒரு உயிரோட இருக்கிற ஆள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவன் உயிரோட இருந்த ஒரு ஆள் தான், ஆனா இப்ப அவன் உயிரோட இல்லைங்கிற மாதிரி வெளியில வந்து உட்காந்துட்டு ஜாலியா சிகரெட் பிடிச்சி பேசிட்டு இருப்பானா. அதுவே அந்த ஜப்பான்காரன் காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்க அங்க ஒரு ட்ரக் அனாமத்தா நிக்கும். என்னடான்னு போய் நீக்கி பார்த்தா அந்த பார்க்குன்னு சொல்லி கிணத்துல அவனோட ஃபேமிலியை கொலை பண்ணி தூக்கி போட்டிருந்தான்ல அவனோட பாடி அந்த இடத்துல லைக் அவன் இறந்து போய் அங்க அழுகி இருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில நேரமாவே அந்த ஜப்பான்காரன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க கோழிகள் நிறைய வாங்கிட்டு வருவானா. அதை வாங்கிட்டு அவன் பஸ்ல வரும்போது பஸ்ல இருக்கிற எல்லாரும் அவனை வினோதமா தான் பார்ப்பாங்க. எல்லாருக்குமே அந்த ரூமர் தெரிஞ்சிருக்கு. கோழிகளை வாங்கிட்டு வந்தவன் நீர்வீழ்ச்சிக்கு கீழே போய் நின்னுக்கிட்டு பயங்கரமா மெடிடேட் பண்ணி அப்படியே ஒரு குழியில போட்டுக்கிட்டு இருக்கிறானா. இத ஓரமா இருந்து அந்த வெள்ளை கலர் துணி போட்ட பொண்ணு இருக்கிறாள் அவ கவனிக்க செய்யறா. அதே நேரத்துல அந்த ஷியாமன் இருக்கிறார்ல அவரும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாரு பூஜையெல்லாம் பண்றதுக்காக. ஒரு பக்கம் இந்த ஜப்பான்காரன் அவனோட பூஜை ரூமை திருப்பி ரெடி பண்ணிட்டு அதுல பூஜைகளை ஆரம்பிக்க சூரியனும் மறையுது. இங்க அந்த ஷியாமனும் அவரோட பூஜையை ஆரம்பிக்கிறாரு. 2 பேரோட பூஜையும் மாறி மாறி ஜோரா போய்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஷியாமன் பார்த்தா ஏதோ ஒரு ஆணியை ஒன்று எடுத்து வச்சு அங்க இருக்கிற மரக்கட்டையில போட்டு அந்த ஆணிகளை ஒரு தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கிறாள் அவளும் அதால பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறா. அதே மாதிரி அந்த ஜப்பான்காரன் இருக்கிறான்ல அவனுக்குமே அதோட எஃபெக்ட்ங்கிறது நடக்கதா செய்து ஒரு மாதிரி நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்தாடுறான். அப்படி கீழே விழுந்தவன் தட்டு மாதிரி அந்த பூஜை ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் இருக்கும்ல அதுக்குள்ள போகலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளேயுமே மயங்கி விழுந்தாடுறானா. இந்த ஷியாமன் அப்படி கட்டையில ஆணி அடிச்சிட்டு இருந்தவர் ஆணையெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக அங்க ஒரு ஆடை பலி கொடுக்கறதா இருக்கும். ஹீரோவோட பொண்ணுமே அப்பா அப்படி பண்ண சொல்லாதீங்க ப்ளீஸ், இது எல்லாத்தையும் போய் நிறுத்துங்க, நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் போலே அப்படின்னு ஒரு மாதிரி லைக் கை கால் எல்லாம் அப்படி இப்படின்னு திரும்பிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரமா தன்னோட பொண்ணு இப்படி வழியில துடிக்கிறத பார்த்து ஹீரோவும் வேற வழி தெரியாம அங்க இருக்கிற பொருட்கள்லாம் அடிச்சு வரைச்சு யோ நிறுத்தியா, நீ எதுவும் பண்ண தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பியான்னு சொல்லி பயங்கரமா கத்தி விட்டுருவான். இங்க பூஜை அப்படி ஸ்டாப் ஆனதுல அந்த ஜப்பான்காரன் இருக்கிறான்ல அவன் திருப்பி கண் விழிச்சிருவானா. அப்படியே பயந்து போனவன் நேரம் போயிட்டு போர்வையை போத்தி அதே இடத்துல படுத்துக்கும் போது அப்போ அவனோட வீட்டுக்கு வெளியில அந்த வெள்ளை துணி போட்ட பொண்ணு அவ கிராஸ் ஆகுறா. ஹீரோவும் அவரோட பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்களா. அதுக்கப்புறம் அந்த ஜாப்பனீஸ் தெரிஞ்ச ஷாமன் ஒருத்தர் இருந்தான்ல அவன் அடுத்த ஒரு ஃபாதர்
ஃபாதர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறான் போல. அதனால ஒரு சர்ச்சை சேர்ந்த ஒரு ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போறானா. அந்த ஃபாதருக்குமே இந்த ஜப்பான்காரன் அப்புறம் இந்த மர்டர் நடக்குது, இந்த ரூமர்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஜப்பான்காரன் உண்மையாலுமே ஒரு பேய் தான் அப்படிங்கிற மேட்டரை நீ உன்னோட கண் கூட பார்த்தையாடா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஸோ அதனால தேவையில்லாம இந்த மாய மந்திரங்கிற விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத, ப்ராப்பராக உன்னோட பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ற வழியை பாருன்னு சொல்லியிருப்பாரு. எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு தான் இவன்ட்ட வந்தா இவன் அதுக்கு மேல இருக்கிறான்னு நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்புறம் அந்த சின்ன ஷாமன் இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அசம்பிள் பண்ணியிருந்திருப்பான். அந்த வேட்டைக்காரன், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்காரன், அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர், அப்புறம் இன்னொருத்தன்னு சொல்லிட்டு மொத்தமா 5 பேர் ஒன்னா சேர்ந்து கத்தி கடப்பாறையில ஒரு ஆட்டோல எடுத்து போட்டு இன்னைக்கு அந்த ஜப்பான்காரனை காலி ஆக்கிரண்டான்னு வரானுங்க. அதுவே வீட்டுல படுத்திருந்த அந்த ஜப்பான்காரன் கண் விழிச்ச உடனேமே நேத்து மலையில சும்மா நின்றுட்டு இருந்த ஒரு ட்ரக்குக்குள்ள பார்க் அப்படின்னு ஒருத்தன் ஒரு மாதிரி அழுகி போன நிலைமையில இறந்துருப்பான்ல, அவனோட பாடியை போய் பார்க்கலான்னா அந்த இடத்துல அவனோட பாடியை காணும். எங்க ஹீரோவும் அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு அந்த ஜப்பான்காரனோட வீட்டை போட்டு அடிச்சு உடைக்க ஆரம்பிப்பான். எங்கடா போனான் காலங்காத்தாலே அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ காட்டுக்குள்ள இருந்து யாரோ வர மாதிரி தெரியும். போய் பார்த்தா அது அந்த பார்க்குங்கிற நபராக தான் இருக்கும். ஏதோ ஜாம்பி மாதிரி வந்துகிட்டு இருப்பான். முதல்ல லைக் அவன்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா அவன் இருக்கிற எல்லாரையும் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுறானா. வேற வழி இல்லை, கத்தி கடப்பாரன்னு சொல்லி கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் எடுத்து அந்த பார்க்குங்கிறவனை அடி அடி நடிக்கிறானுங்க. மண்டை மேலாம் இரும்பை இறக்குமே அவனுக்கு எதுவுமே ஆகல. ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை கார்னர் பண்ணிட்டு காலி பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அந்த பார்க்கோட உடம்பு அப்படியே அப்படி இப்படின்னு பின்னிக்கிட்டு அதே இடத்துல கீழே விழுந்துடுறானா. எப்படியோ அவன் இருந்து தப்பிச்சிருந்தான்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது அப்போ அவங்க காட்டுக்குள்ள அந்த ஜப்பான்காரன் இருக்கிறத ஹீரோ பார்த்துறான். அவ்வளவுதான், டே வாங்கடா இங்க தான் அவன் இருக்கிறான், இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில் அவன் இன்னைக்கு சாவ போறான்டா அப்படின்னு வேகமா காட்டுக்குள்ள துரத்த ஆரம்பிக்க ஜப்பான்காரனும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறானா. கீழே மேல விழுந்து அப்படியே மண்டை கிண்டெல்லாம் ஓப்பன் ஆயிட்டு வேகமா ஓடி வந்தவன் டைரக்டா ஒரு வேலைக்கிட்ட வந்து நிக்கிறானா. இதுக்கு மேல அவனுக்கு எங்க எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களும் அதே வேலைக்கு வந்துடுறாங்க. என்னடா வெறும் பல்ல மட்டும் தான் இருக்கு, இதுக்கு மேல அவன் எங்கடா போயிருப்பான்னு புரியாம நம்ம ஹீரோ தான் லைக் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட அலம்பிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனோட பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்திருக்கா, இவனை முடிச்சுட்டா தான் பொண்ணு சரியாயிரும் அப்படின்னு தான் அந்த ஜப்பான்காரனை போட்டு தள்ளுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் ஒன்னும் பண்ண முடியலன்னு லைக் அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அதுவே அந்த ஜப்பான்காரன் அந்த பாறைகளை எல்லாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருப்பான். அதுக்கு மேல சரிக்கி விட்டு கீழே விழுந்தாலுமே மூச்சு கூட விடக்கூடாதுன்னு வாயை பொத்திட்டு உட்காந்துருக்க. அப்போ அந்த வெள்ளை துணி போட்ட பொண்ணு அங்க காட்டுக்குள்ள இருந்து இவனையே கவனிக்கிறத இவன் கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த லேடியை அவன் வேகமா காட்டுக்குள்ள துரத்த ஆரம்பிக்க இவனுக்கு பயந்துட்டு அவ ஓட ஆரம்பிப்பாள. ஹீரோவும் அவனோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த குட்டி யானையில வந்துகிட்டு இருக்க அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணுவான், தான் பொண்ணு எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கலான்னு. ரோட கவனிக்காம சடனா ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இப்படின்னு உழட்டும் போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு அவனோட ஆட்டோ மேல வந்து விழுந்த மாதிரி தெரியுமா. மாமே எவனையாவது மர்டர் பண்ணிட்டுன்னு மட்டும் சொல்லிடாதான்னு ஒரு மாதிரி பயத்தோட தான் வந்து பார்த்தா அது ஆக்சுவலி இந்த ஜப்பான்காரனா தான் இருக்கும். அவ்வளவு தூரம் தேடி அவனை பிடிக்க முடியாம இருக்க இப்ப கிளம்பும் போது நம்ம வண்டியிலே விழுந்து அடிபட்டு இறந்திருக்கானா. நமக்கு வாட்சது தாண்டான்னு ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அவனை தூக்கி எறிஞ்சிடுறாங்க அங்க மலையில. அப்போ அவங்க காட்டுக்குள்ள இருந்து நடக்கிறத எல்லாத்தையுமே அந்த வெள்ளை துணி போட்ட பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்க. அதுவே அந்த ஷாமன் இருக்கிறாருல, சோ அவரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பார்ல ஒரு பொண்ணுக்கு அந்த ராஷஸ் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்துருப்பானுங்கள. அந்த பொண்ணு அவ ஃபேமிலி கூட வந்திருப்பான். அவங்களுக்கு பாக்குறதுக்காக இந்த ஷோடி எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க போல. அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்து நின்னவரு எலி தனக்கு வெச்ச பொறியில மாட்டிக்கிச்சுடான்னு விதியை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரா. ஹீரோ நேரம் ஹாஸ்பிட்டல் போய் பாப்பானா. பார்த்தா அவனோட பொண்ணு கண் விழிச்சு உட்காந்துருப்பா. அவளுக்கு சரியாயிடுச்சு, குணமாயிடுச்சுன்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி அழுகுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவளை படுக்க வைக்க அப்போ ஹீரோக்கு அந்த ஷியாமன் கால் பண்ணுவாரா. அவன் கட் பண்ணி விட ஷியாமன் ஆல்ரெடி கார் எடுத்துட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. முட்டா பையன் போன் எடுக்கிறானா பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஜாப்பனீஸ் தெரிஞ்ச ஷியாமன் பையன் இருக்கிறான்ல, அவனை அந்த ஜாம்பி மாதிரி ஒருத்தன் கட்சி வச்சிருந்திருப்பான். அவையால் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஜப்பான்காரன் அவனை தாக்குற மாதிரியான சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போகுமா. அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கிறாருல, அவரோட வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் அவரோட வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஓனரையே போட்டு தெளிந்திருப்பாங்களாமா. அந்த இடத்துல அவரோட உடம்புலயுமே அந்த புண்ணு மாதிரியான ராஷஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல மயக்கத்துல கிடக்குறாரா. இன்னொரு பக்கம் இந்த ஷியாமன் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோவை வான் பண்ணலான்னு வீட்டுக்கே வந்துட்டான். ஆனா உள்ள வரலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவன் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு அதை தொடக்கிறதுக்காக முயற்சி பண்ணா பொல பொலன்னு ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நெல்லல்ல இருந்து அந்த
வெள்ளை கலர் துணி போட்ட பொண்ணு அப்படியே வந்து நின்னுக்கிட்டு உனக்கு எங்க இங்க வேலை கிளம்புடான்னு சொன்னா அவன் மூக்கு வாயில இருந்து பயங்கரமா அவ்வளவு ரத்தம் வரும். வேகமா அங்கிருந்து ஓடியே போயிருவான். வீட்டுல நம்ம ஹீரோக்கு இன்னுமே தூக்கம் வரல. அவனோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது அந்த ஷியாமன் ஏகப்பட்ட தடவை கால் பண்ணியிருந்திருப்பான். சரின்னு வெளியில வந்துட்டு கால் பண்ணும்போது அந்த ஷியாமன் இப்ப எடுக்கல. ஆனா வீட்டுக்கு வெளியில என்னடா குங்குமம் ஊத்துன மாதிரி இப்படி ரத்த கலர்ல இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு ஒன்னும் புரியாம இருக்க. ஷியாமன் நேரம் அவன் வீட்டுக்கே வந்துருவான். வந்துட்டு மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஒரு மெழுகுவத்தி அணைஞ்சு போகுமா. செமையா பயந்துருவான். அப்போ அவனோட வீட்டுக்குள்ள ஒரு காக்கா வந்து துடிதுடிச்சு இறந்து போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அந்த ஷியாமனோட வீட்டுக்கு வந்திருப்பானா. அந்த ஷியாமன் அந்த இடத்துல இல்ல. எங்க போனானா பொட்டி படுக்கையெல்லாம் கிளப்பிட்டு நேரா வேற ஊருக்கே போகலாம் அப்படின்னு கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏகப்பட்ட பூச்சியெல்லாம் விண்ட்ஷீல்ட்ல வந்து அடிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போய் அப்படியே காரை ட்ரிஃப்ட் பண்ணிட்டு வெளில வந்து நின்னா எந்த ஒரு பூச்சியுமே காணோம். அண்ட் காரோட விண்ட்ஷீல்ட்லயுமே எந்த ஒரு பூச்சியும் இல்ல. கார் அப்படியே திரும்பி நின்னங்காட்டி மேபி விதி ஹீரோக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுதோன்னு திருப்பி கார் எடுத்துட்டு வந்தவர் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு உடனே உன்னோட பொண்ணை கூட்டிட்டு என் இடத்துக்கு வாடான்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி உன் இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லுவானா. முதல்ல என்னையா பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சில கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது அப்ப அந்த ஷியாமன் சொல்றான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ஜப்பான்காரனை பத்தின ரூமர்ஸ் எதையும் நான் நம்பி இருக்க கூடாது. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்பிட்டே இருப்பான். அப்புறம் தான் தெரிய வருது என்னன்னா ஆக்சுவலி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாகருக்கு காரணம் அந்த வெள்ளை கலர் துணி போட்ட அந்த ஒரு பொண்ணு தான். அந்த ஒரு பொண்ணை கட்டுப்படுத்தி அவ ஆக்சுவலி ஒரு பேய் ஒரு கோஸ்ட். அவளை கட்டுப்படுத்தி அவளை சாகடிக்கணும் இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஜப்பான்கார முயற்சி பண்ணியிருக்கான். இன்னும் சொல்ல போனா இந்த ஷியாமன் எப்படி ஒரு தீய சக்திக்கு எதிராக இருக்கிறாரோ அதே மாதிரி தீய சக்திக்கு எதிராக இருக்கிற ஒரு ஷியாமன் தான் அந்த ஜப்பான்காரன். இந்த மேட்டரை கேள்விப்பட்டோன்னே ஹீரோ நேரம் அவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கூட தான் அந்த பொண்ணு இருக்குமா தேடி பார்த்து அந்த பொண்ணை காணும். பொண்ணை காணணும் பயத்துல அவன் ஊருக்குள்ள தன்னோட பொண்ணை தேடி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க அந்த வெள்ளை கலர் துணி போட்ட பொண்ணு இருக்கிறா. என்னோட பொண்ணு எங்கடின்னு கேட்கும் போது அவ பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாளா. எங்கடி என் பொண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த. உன் பொண்ணு உன்னோட வீட்டுல தான் இருக்கிறா. ஆனா உப்ப நீ உன் வீட்டுக்கு போனா உன் வீட்டுல இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருவாங்கன்னு வார்ன் பண்ணுவாளா. இல்ல எனக்கு புரியலன்னு ஹீரோ குழம்பி போயிருவான். அந்த ஷியாமன் என்னன்னா ஜப்பான்காரன் நல்லவன்னு சொன்னான். ஆனா இவன் என்னன்னா ஜப்பான்காரன் கெட்டவன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கும் மேல அவன் தான் செத்து போயிட்டானேன்னு கேட்கும் போது இல்ல அவனுக்கு சாவுங்கிறதே கிடையாதுன்னு சொல்லுவாளா. பேரலா இந்த மேட்டர்ல நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஜாப்பனீஸ் ஷியாமன் ஒரு பையன் இருப்பான்ல அவன் அந்த ஜப்பான்காரன் தங்கி இருந்திருக்க அந்த வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அப்போ காட்டுக்குள்ள ஏதோ நெருப்பெறிகிற மாதிரி தெரிஞ்சிருக்குமா. என்னடான்னு ஃபாலோ பண்ணி போனா ஒரு குகைக்குள்ள அந்த ஜப்பான்காரன் ஏதோ சூனியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உன்னோட உண்மையான உருவம் என்னடான்னு அந்த பையன் கேட்கக்குள்ள என்னவா இருக்கும் நீ நினைக்கிறேன்னு அந்த ஜப்பான்காரன் கேட்பானா. கண்டிப்பா நீ ஒரு சாத்தானா தாண்டா இருப்பேன்னு சொல்லும் போது ஆமா நான் சாத்தான் தான். இப்போ நான் என்ன சாத்தான் இல்லைன்னு சொன்னா மட்டும் நீ ஏத்துக்குவா போறேன்னு பயங்கர ஒரு மாதிரி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருப்பானா. இங்க ஹீரோ கிட்ட அந்த வெள்ளை கலர் துணி போட்ட பொண்ணு பேசிட்டு இருப்பாள்ல. அப்போ அந்த ஷியாமன் நீ எங்க இருக்கிறன்னு கேட்டுட்டு உடனடியாக அவனோட வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லும் போது இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த வெள்ளை கலர் துணி போட்ட பொண்ணும் இங்க பாரு அந்த ஷியாமனும் ஜப்பான்காரனும் கூட்டாளிங்க அவங்களெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காதடா அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கவே கொஞ்ச நேரம் நீ பொறுத்துரு ஒரு 3 தடவை சேவல் கூவட்டும் கூவுனதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போ. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா உன் குடும்பத்தை நீ இழக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாளாம். வீட்டுல ஹீரோவோட பொண்ணு காணாம போயிருந்திருப்பாள்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவா. ஆனா ஒரு மாதிரி பயங்கர டெரரா இருப்பாளா. வீட்டுக்குள்ள வந்தவ ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்க எங்க ஹீரோவும் அந்த சேவல் கூற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 தடவை கூவிரும் இன்னும் ஒரு தடவை தான். ஆனா டக்குன்னு போகலான்னு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் போகாத என்ன ஒரு தடவை நம்புடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த லேடி இதுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு அவர் ஒரு ஹேர் கிளிப் கொடுத்துருப்பார்ல அந்த கிளிப் அங்க இருக்கிறத பாக்குறாரா. அவ்வளவுதான் சந்தேகம் வந்தவர் வேகமா அவரோட வீட்டுக்கு ஓட அவரோட வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு செடி மாதிரி கட்டி வச்சிருந்திருப்பாங்க போல அது அப்படியே காய ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட அம்மா 2 பேரையுமே அவங்க பொண்ணு கொலை பண்ணியிருந்திருக்கா. ஒண்ணுமே பண்ண முடியாம ஹீரோ அங்க ஒரு மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ முன்னாடியே அவங்க பொண்ணு வந்து நின்னுகிட்டே இருப்பா. அப்பா கிட்ட வாமான்னு அவரு கூப்பிடும் போது கண்டிப்பா அவரையும் போட்டு தள்ளிடுவா. அதுவே அந்த குகைக்குள்ள அந்த ஜப்பான்காரன் ஒரு கேமராவை எடுத்து எப்படியும் உன்னை சாகடிக்க போறோம்டான்னு அந்த ஜாப்பனீஸ் பேசுற ஷியாமனை போட்டோ எடுத்துட்டு அவனோட ஒரிஜினல் உருவத்தை காட்டுறான். அவன் உண்மையான ஒரு சாத்தான். காலையில விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஷியாமன் இருக்கிறான்ல அவன் ஹீரோவோட வீட்டுக்கு வர வெளியிலேயே தான் ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் ஜாம்பி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தான்ல அதே மாதிரி ஹீரோவோட பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பான். உள்ள போனவன் இறந்து போன ஹீரோ அவங்க மனைவி அப்புறம் அவங்க அம்மான்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கேமராவை காருக்குள்ள வைக்கலான்னு போகும்போது ஒரு பொட்டி கீழே விழுகும். அதுக்குள்ள ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும். அந்த வெள்ளை துணி போட்ட பொண்ணு சொன்ன மாதிரியே இந்த ஷியாமனும் அந்த ஜப்பான்காரனும் கூட்டாளிங்க தான். கட் பண்ண அந்த ஜப்பான்காரன் அவனோட பொட்டி படுக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேற யாரு அந்த ஷியாமனா
தான் இருக்கும். அவன் கார் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட ஒன்னா சேர்ந்துட்டு 2 பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது இவனுங்க போறது அந்த வெள்ளை துணி போட்ட பொண்ணு இருக்கிறாள் அவ வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி அந்த வெள்ளை துணி போட்ட பொண்ணு ஒரு பேய் தான். அந்த ஊரை காப்பாத்துற ஒரு ஊர்காவலர் பேய்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வேற எந்த ஊரை போய் அழிக்க போறானுங்கன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தோட அவ பார்க்க அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.